ரைட் கண்ணா, குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சும்மா அப்படியே இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டாபிக் வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். ரைட், இப்போ பார்க்கலாம் திருப்பி. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் அப்படின்றத பார்த்தோம். ரைட், ஹார்ட்வேர் அப்படின்றது ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற எல்லா ஃபிசிக்கல் ஐட்டம்ஸையும் காம்பனன்ட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்ட், மெமரி டிவைசஸ். ஸோ மெமரி டிவைசஸில் பென்ட்ரைவ், சிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னா மெமரி டிவைசஸில் வந்துடும். தென் நம்ம பார்க்குற மானிட்டர், கீபோர்டு, பிரிண்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ஸ். ரைட்டாக ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக்கண்ணா, ஹார்ட்வேர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் லைக் மானிட்டர், மதர் போர்டு, மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்டு எக்ஸெட்ரா. சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ரைட்டா, ஸோ ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, ரைட். ஸோ இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ண வைக்கிது. ஸோ ரெண்டில் எது இல்லை அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ரைட்டாக்கண்ணா, ரைட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு தெரிகிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிகிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ஸ். ரைட்டா, ஸோ மானிட்டர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ. ரைட்டா, ஸோ மானிட்டர் சிபியூக்குள்ளே இருக்க மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ரைட்டா, சிடி ரோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர். மவுஸு, கீபோர்டு, இது எல்லாமே என்னது ஹார்ட்வேர்ஸ். ரைட்டாக்கண்ணா, ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் டிவைசஸ். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த சிபியூ, இதுதான் கம்ப்யூட்டர். ரைட்டாக்கண்ணா, ஸோ இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு தான் நம்ம கீபோர்ட், மவுஸ் வழியாக நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த சிபி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிவிட்டு உனக்கு அவுட்புட்டை வந்து இந்த மாதிரியான மானிட்டர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்டரை கொடுக்கும், அல்லது ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கரை கொடுக்கும். ரைட்டாக்கண்ணா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்யூட்டர். நம்ம சிபியூ தான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிஃபரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் டிவைசஸ் ஆர் பெரிஃபரல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக த டிவைசஸ் விச் ஆர் ஆல் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் இஸ் கால்டு பெரிஃபரல் எக்யூப்மெண்ட்ஸ். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் எல்லாம் சேர்ந்தது இந்த பெரிஃபரல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுக்குண்ணா, அடுத்தது ஸோ ரைட், இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்ம கொடுக்குற எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள் படி தான் ஒர்க் ஆகுது. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட்புட் சைக்கிள், ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ரைட்டாக்குன்னு, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்புட் தேவை, ப்ராசஸஸ் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ரைட்டாக்கண்ணா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 யூனிட் இருக்குது. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 4 யூனிட் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் யூனிட். ரைட்டாக, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் யூனிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெமரி யூனிட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். ஸோ இதில் அவுட்புட் யூனிட் அப்படின்றது நமக்கு நல்லா சரி. இன்புட் யூனிட் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட்டை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த இன்புட் யூனிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டா, ஸோ சிபியூக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எது யூஸ் பண்ணி ஆகணும், இந்த இன்புட் யூனிட்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்புட் டிவைஸ், கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுக்குறோம். தென் நம்ம கொடுக்குற இன்புட்டை ரைட்டாக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5+3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை 8ஆக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ரைட்டாக்கணும், ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மானிட்டரில் அவுட்புட் கிடைக்கலாம், அல்லது பிரிண்டர்லேயே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெமரி யூனிட். ஸோ எதுக்காக சார் இந்த மெமரி யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெமரி யூனிட் இப்போ நான் அந்த 8 வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 5+3 8 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெமரி யூனிட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி யூனிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவுட்புட்டையும் ஸ்டோர் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரைட்டாகண்ணா, ஸோ இது பாருங்கள். ஸோ இன்புட் யூனிட்டு. ஸோ இன்புட் யூனிட் வழியாக நீங்கள் என்ன கொடுக்குற அப்படின்னா ரைட், இன்புட் யூனிட். ஸோ நீ கொடுக்குற இது வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரிக்கு போகும். மெயின் மெமரியில் போய்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரைட்டாக்குன்னா, அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து மெயின் மெமரிக்கு வந்து அதுக்கப்புறம் இன்டர்னல் மெமரிக்கு போய் ப்ராசஸ் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா
உனக்கு திருப்பி எங்கே வரும், இன்டர்னல் மெமரிக்கு வந்து மெயின் மெமரிக்கு வந்துடும். ரைட்டா. ஸோ மெயின் மெமரிக்கு வந்து மெயின் மெமரியிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜில் போய் என்னது ஸ்டோர் பண்ணி வைக்கும், அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். தென் மெயின் மெமரியிலேருந்து தான் உனக்கு அவுட்புட்டுக்கு வரும். ஸோ இதுதான் டோட்டலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது டோட்டலாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராசஸ். ரைட்டா. ஸோ என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாஸ்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா மெயின் மெமரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னல் மெமரிக்கு போகும். ரைட்டாகண்ணா. ஸோ அதே மாதிரி அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு அவுட்புட் வந்து மெயின் மெமரிக்கு வந்து ஸோ மெயின் மெமரியிலேருந்து தான் எங்கே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் யூனிட்டுக்கு வரும். ரைட்டாகண்ணா. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒட்டுமொத்த ஆப்ரேஷன்ஸையும் நம்ம இங்கே நடக்கிற ஒட்டுமொத்த ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். பாருங்கள், இன்புட் யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும், அவுட்புட் யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும், ஏஎல்யூவாக இருக்கட்டும், இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, எக்ஸ்டர்னல் செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ரைட்டாக்கண்ணா. ஸோ மொத்தம் நம்ம எத்தனை யூனிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட் பார்த்துருக்கோம். ரைட்டா. ஸோ ஒன்று வந்து இன்புட் யூனிட்டு, அவுட்புட் யூனிட்டு, அடுத்தது மெமரி யூனிட்டு, அடுத்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ரைட்டாக்கண்ணா. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டா இன்புட்டாக ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்புட் யூனிட்டை யூஸ் பண்ணுறோம். ரைட்டா. ஸோ இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ நீ என்ன வேல்யூ வேணாலும் நம்மளால் கம்ப்யூட்டர் கொடுக்க முடியும். ஸோ எது மூலமாக கொடுப்போம் அப்படின்னா இந்த இன்புட் யூனிட் மூலமாக கொடுப்போம். ரைட். அதை டேரெக்டாக எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு இந்த இன்புட் யூனிட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு, மவுஸு. ஸோ அது இல்லாமல் நம்ம வேறு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் சொல்லலாம். ரைட்டாக்குன்னு. அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் யூனிட்டாக சொல்லலாம். ரைட்டுக்குண்ணா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் மெயின் ஒர்க்கே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரைட் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ரைட்டா. ஸோ CPU is the major component which interprets and executes software instruction. ஸோ நம்ம கொடுக்குற இதை வந்து டேட்டாவை வந்து வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த CPU தான். ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறதும் ரைட்டா. ஆப்ரேஷனும் சரி. ஸோ மற்ற காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி யூனிட்டு, இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் தான். ரைட்டா. ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CPUக்குள்ளே இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட். ரைட்டாகண்ணா. ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன கொடுத்தாலும் அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், பைனரி டேட்டாவாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட்டா. இட் அக்செப்ட்ஸ் பைனரி data as input process the data according to the instruction. ரைட்டா. ஸோ நம்ம இன்புட்டை வந்து பைனரி ஃபார்மேட்டில் வாங்கிட்டு ஸோ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ரைட்டா. ஸோ CPUவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காம்பனன்ட் இருக்குது CPUவில். CPU has 3 components. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி யூனிட். ரைட்டாகண்ணா. ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ரைட்டா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காம்பனன்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ரைட்ண்ணா. ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம CPUவில் இருக்க ஒரு பார்ட் இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ரைட்டாகண்ணா. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டிங் டேட்டா மேலே ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ALUவை யூஸ் பண்ணுறோம். ரைட்டா. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அடிஷன். அந்த மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஸோ என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPUவோட இன்டர்னல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ரைட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எது சொல்லுது அப்படின்னா டெசிஷன் மேக்கிங், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா ரைட்டா. ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங்.
ரைட்டா. ஸோ எதில் போனால் கரெக்டாக இருக்கும், ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கப்போ எதில் போகலாம், ஃபால்ஸாக இருக்கப்போ எதில் போகலாம். இப்போ ரோடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோட்டில் நேராக போகும். ஸோ அந்த ரோட்டில் ஏதாவது ரோடு போடுறாங்க அல்லது பள்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ரூட்டை வந்து மாற்றி போகிறோம்ல. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம டேட்டாவிலேருந்து நம்ம சிபியூக்குள்ளே அந்த டேட்டாவோட ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஃபஸ்ட் இன்புட்லேருந்து எங்கே போகணும், மெயின் மெமரிக்கு போகணும், மெயின் மெமரியிலேருந்து இன்டர்னல் மெமரிக்கு போகணும், இன்டர்னல் மெமரியிலேருந்து ஏஎல்யூக்கு போகணும். ரைட்டாக ஏஎல்யூலேருந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்னல் மெமரிக்கு வரணும், அதுக்கப்புறம் மெயின் மெமரிக்கு வரணும், அதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு போகணும், தேவைப்பட்டுச்சுன்னா செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத பற்றி அந்த ஃப்ளோ இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறத பற்றியா. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆப்ரேஷன்ஸையும் கம்ப்யூட்டரோட ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ரைட்டாக்குண்ணா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்புட் யூனிட். ஸோ அவுட்புட் யூனிட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு பைனரி ஃபார்மேட்டில் உனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த பைனரி ஃபார்மேட்டில் வர அவுட்புட்டை நமக்கு தகுந்த மாதிரி ரைட்டாக்குன்னு. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் யூனிட் தேவை. ஸோ அந்த அவுட்புட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டராக இருக்கலாம், பிரிண்டராக இருக்கலாம், ப்ரொஜெக்டராக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம். ரைட்டாக்குண்ணா. ஸோ மெயினாக இதுக்காக நம்ம அவுட்புட் யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க, வியூ பண்ணி பார்க்க. ரைட்டாக. ஸோ பிரிண்டரில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். ரைட்டாக்குண்ணா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ரைட்டாக்குண்ணா. இதில் நம்ம அந்த மெயின் மெமரி இன்டர்னல் மெமரின்னு பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி மெமரி. செகண்டரி மெமரி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஸோ மொபைல் வச்சுருக்கேன். ஸோ மொபைலில் வந்து இன்டர்னல் மெமரி, ரேம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் மெமரி. இன்டர்னல் மெமரி அண்ட் ரேமும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் மெமரி. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா என்ன இது பண்ணுறோம், மெமரி கார்டு போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி. ரைட்டாக. ப்ரைமரி மெமரிங்கிறது உங்களோட மொபைலில் இருக்கிறத நம்ம ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறோம். அடிஷ்னலாக நம்ம மெமரி கார்டு அல்லது பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் மொபைலில் அந்த ஓடிஜி மூலமாக பென் ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டாக. ஸோ ப்ரைமரி மெமரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் எது எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வேறு எதையும் ஸ்டோர் பண்ணாது. ப்ரைமரி மெமரியில் பர்டிகுலர் டைமில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அது மட்டும் தான் எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரியில் ஸ்டோர் ஆகும். ரைட்டாக. ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுறதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா செகண்டரி மெமரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ப்ரைமரி மெமரி என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி மெமரியை டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறப்ப என்னோட மெயின் மெமரியில் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறப்போ செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் செகண்டரி மெமரியில் அப்படி கிடையாது, எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்டரி மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், செகண்டரி மெமரியில் வந்து உனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி மெமரியை வந்து டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த செகண்டரி மெமரி. ரைட்டாகண்ணா. ரைட் பாருங்கள். ஸோ ப்ரைமரி மெமரி இஸ் வாலடைல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி மெமரி வந்து நான் வாலடைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் வாலடைல் நான் வாலடைல் அப்படின்னா, ஸோ நம்ம வாலடைல் அப்படின்றப்ப இப்போ நான் என்னோடய ப்ரைமரி மெமரியில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரைமரி மெமரியில் இருக்க கண்டென்ட் எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும். ரைட்டாக்குன்னா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ரேம். நான் ஏற்கனவே சொன்னேன் ரேம் அப்படின்றது மெயின் மெமரி, ரேமு ரோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் மெமரி அப்படின்னு சொன்னால். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வாலடைல். ஸோ வாலடைல்னால் என்னென்னா அழிஞ்சு போயிடும். ரைட்டா. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ரேமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். பட் செகண்டரி மெமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி மெமரின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வாலடைல். ரைட்டா. ஸோ இதோட கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் என்ன ஆகாது,
என்னோடய செகண்டரி மெமரியில் இருக்க டேட்டாஸ் வந்து என்ன ஆகாதுன்னா ரேஸ் ஆகாது. இதுக்கு எது எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி ரோமு, டிவிடி ரோமு, அது மட்டும் இல்லாமல் பென் ட்ரைவ், இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இந்த செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட்டாக்குன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸில் என்னென்ன டிவைஸ் இருக்குது? ரைட். ஸோ இன்புட் டிவைஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு. ரைட்டாக்கணும். ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா வயர்டாக இருக்கும், வயர்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாகவும் நமக்கு இருக்கும். கீபோர்டு வந்து வயர்லெஸ்ஸாக இருக்கும், வயர்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு, அப்படியே விர்ச்சுவல் கீபோர்டாக இருக்கும். ஸோ விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லைட் மூலமாக உனக்கு வந்து ஒரு கீபோர்டு வந்து உன்னோட கீழே நம்ம நிலத்தில் வந்து படும். ஸோ அதில் பட்டன்ஸ் இருக்கும், நம்ம அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ரைட்டாக்கண்ணு. ஸோ குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் மாதிரி தான் ஒரு டிவைஸ் இருக்கும். அதில் அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அதிலேருந்து லைட் மாதிரி ஒரு ரேஸ் வரும். அந்த ரேஸ் மூலமாக உனக்கு ஒரு கீபோர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். நீ அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். இது வந்து விர்ச்சுவல் கீபோர்டு. ரைட்டாக்கண்ணே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கீபோர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக ஒர்க் ஆகும். ஸோ கீபோர்டு வித்தவுட் ஒயர், இது CPU அப்படின்னா வித்தவுட் ஒயர் மூலமாக உனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே வயர்டு கீபோர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வயர் வந்து CPU கூட கனெக்ட் ஆகிருக்கும். ரைட்டாக்கண்ணே. ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கீஸ் இருக்கும். ரைட்டா. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும், ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும், ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கீஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ். ஸோ இதெல்லாம் டோட்டலாக கலெக்டிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக்கண்ணே. ஸோ இந்த கீபோர்டோட லேஅவுட் எங்கேருந்து டெரைவ், கீபோர்டோட லேஅவுட் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ரைட்டர் மிஷின் பார்த்துருக்கீங்களா, அந்த கீபோர்ட் லேஅவுட்லேருந்து தான் இந்த கீபோர்டோட லேஅவுட் வந்து நம்ம எடுத்திருக்காங்க. அடுத்தது ரைட். ஸோ நம்ம எந்தெந்த டேட்டா கொடுக்கணுன்னாலும் சரி, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னாலும் சரி, நம்ம இது மூலமாக கொடுப்போம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கீபோர்ட் மூலமாக டைப் பண்ணி கொடுக்கலாம். ரைட்டா. ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ் இல்லாமல், அதாவது A to Z கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நியூமரிக் கீஸ் 0 to 9 அது மட்டும் இல்லாமல் சில ஃபங்க்ஷனல் கீஸ்லாம் இருக்குது. நம்ம கீபோர்ட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் F1, F2, F3 அப்படின்னு சொல்லிட்டு F8 வரைக்கும் ஃபங்க்ஷனல் கீஸ் இருக்கும். ரைட். அதுவும் நம்ம டைப் ஸ்க்ரீனு, பிரிண்ட் ஸ்க்ரீனு, ஸ்க்ரோல் லாக்கு அப்படின்ட்டு நிறையா பட்டன்ஸ் இருக்கும். ரைட். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கீஸ் ஆர் அவைலபிள் இந்த கீபோர்ட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கீபோர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட் கீஸ் இல்லாமல் நம்பர் கீஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன கீஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடிஃபயர் கீஸு, சிஸ்டம், GUI கீஸு, என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸு, இந்த பேக் ஸ்பேஸு, டெலிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏரோ கீஸ், இதுதான் நேவிகேஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஏரோ, இப்படி ஒரு ஏரோ இருக்கும், இப்படி ஒரு ஏரோ இருக்கும், இப்படி ஒரு ஏரோ இருக்கும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூமரிக் கீபேட். ரைட்டா. கீபோர்டில் இந்த இது கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீபோர்டில் இந்த ஏரியாவில் வந்து நியூமரிக் கீ கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம வேகமாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் லாக் கீஸ் எல்லாமே வந்து நமக்கு எதில் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் அவைலபிளாக இருக்கும். ரைட் கண்ணே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாகத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூமரிக் கீஸு, இது நியூமரிக் பட்டன்ஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் கீஸு, இது என்டர் கீ, அடுத்து இது நேவிகேஷனல் கீ. ரைட்டாக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் கீஸு. ரைட்டாக்கண்ணே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வரும். ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மவுஸ். ஸோ மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாயிண்டிங் அப்படின்றத நம்ம அந்த கர்சரை வச்சு மூவ் பண்ணுறோம்ல, பாயிண்ட் பண்ணி காமிக்கிறோம்ல, அதனால நம்ம இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்க்ரீனில் கர்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரைட். அந்த கர்சரோட மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மவுஸாக எந்த அளவு எப்படி ஆட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கர்சர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து மூவ் ஆகும். ரைட்டா. ஸோ நம்ம இந்த மவுஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐக்கானை செலக்ட் பண்ணுறதுக்கு, மெனூஸை செலக்ட் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணும், கம்ப்யூட்டரில் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மவுஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா. மவுஸ் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மவுஸை யூஸ் பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இழுத்து கொண்டு போய் நம்ம ஆப் இருக்குல்ல, நம்ம ஆப்பை வந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறோமா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப். இழுத்துட்டு போய் கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கிறோம்
நமக்கு தேவைப்பட்ட இடத்துல வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வைக்கிறதுக்கு பேர் தான் ட்ராப்பு, இழுத்துட்டு போகிறதுக்கு பேர் ட்ராக். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ராக் அண்ட் ட்ராப். அதே மாதிரி நம்ம மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஐக்கானை வந்து சிஸ்டமில் இருக்க ஐக்கானை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ரைட் கண்ணு. ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் மவுசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாக கண்ணு. இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மவுஸ். ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது. அதில் அடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மவுஸ் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் இருக்கும் குட்டியாக, நல்ல வெயிட்டான ஒரு ஸ்டீல் பால் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் கோட்டிங் போட்டிருப்பாங்க. ரைட். நம்ம அந்த நம்ம மவுஸை மூவ் பண்ண என்னாகும் அப்படின்னா அந்த பாலும் வந்து மூவ் ஆகும். மவுஸை மூவ் பண்ண அந்த பாலும் மூவ் ஆகும். இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரோலர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரோலர் குட்டியாக இருக்கும். இதில் வந்து இங்கே பால் இருக்கும். ரைட்டாக்கணும். ஸோ இப்போ நான் மவுஸை மூவ் பண்ண இந்த பால் ரொட்டேட் ஆகுமா, இந்த பால் ரொட்டேட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்க்ரோலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ரைட்டா. ஸோ அது மூலமாக ஆக்ஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் உனக்கு என்ன பண்ணும், நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டரில் இருக்க மவுஸ் கர்சரை வந்து மூவ் பண்ணி காமிக்கும். ரைட்டாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன மவுஸ் வந்துச்சுன்னா ஆப்டிக்கல் மவுஸ் வந்துச்சு. ரைட்டாக ரேஸ் வந்து நம்ம மவுஸ்லேருந்து ரேஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ நம்ம மவுஸை மூவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேஸும் மூவ் ஆகும். மூவ் ஆகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எது மூவ் ஆகும், நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க கர்சர் மூவ் ஆகும். அந்த ஆப்டிக்கல் லைட் ரேஸ் நார்மல் லைட் ரேஸ் தான் வரும். ரைட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸ்லாம் நம்ம ஆப்டிக்கல் மவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உனக்கு என்ன மவுஸ் வந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா லேசர் மவுஸ் வந்துச்சு. ரைட்டாக்கண்ணா. ஸோ இந்த லேசர் மவுஸில் பார்த்திங்க அப்படின்னா லேசர் பீம் டிஸ்பிளே ஆகும். மவுஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் பீம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லேசர் மவுஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டாக்கண்ணா. ஸோ இது 3 தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மவுஸ். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மவுஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர் மவுஸ், 3D மவுஸு, டாக்டைல் மவுஸு, எர்கோனமிக் மவுஸு, கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினுக்கான இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மவுஸு. ரைட்டாக. மெக்கானிக்கல் மவுஸு. ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் பால் kept inside and touches the pad through a hole at the bottom of the mouse. ரைட்டாக. ஒரு குட்டி பால் இருக்கும். ஸோ அந்த பால் தான் இதை ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியாக அந்த பால் வெளியில் லைட்டாக தெரியும். ரைட்டாக்கண்ணா. அப்புறம் பார்த்திங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மவுஸோட பாட்டமில் இருக்கும். ரைட்டாக. ஸோ நம்ம மவுஸை வந்து மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மவுஸ் இஸ் மூவ் த பால் ரோல்ஸ். ரைட்டாக. நம்ம மவுஸை மூவ் பண்ணுறப்ப அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ரைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் பால் வந்து சிக்னலாக கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு தட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா மவுஸோட கர்சர் வந்து நமக்கு மூவ் ஆகும். ரைட்டாக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன்கன். டெலிஃபோன்கன் இது ஒரு ஜெர்மன் கம்பெனி. எந்த டைமில் கண்டுபிடிச்சாங்க, ஸோ எந்த டேட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ 2/10/1968. ரைட்டாக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஸ் எல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் மவுஸ். ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மவுஸில் இருக்க லைட் பீம் வந்து மூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி மவுஸோட கர்சர் வந்து நமக்கு இதாகும். ரைட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் மவுஸ் மெக்கானிக்கல் மவுஸில் நம்ம பால் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டா. இதில் 3 பட்டன்ஸ் இருக்கும். என்னென்ன பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது மவுஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது லெஃப்ட் மவுஸ் பட்டன், இது ரைட் மவுஸ் பட்டன். இங்கே நடுவில் வந்து ஸ்க்ரோலர் பட்டன் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரோலரை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா பேஜஸ் வந்து மேலேயும் கீழே மூவ் ஆகும். ரைட்டாக. அந்த ஸ்க்ரோலை வந்து நம்ம கிளிக் பண்ணவும் முடியும். ரைட்டாக. ஸோ இது 3 பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்டிக்கல் மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸ் சென்சிட்டிவ். ரைட்டாக. அந்த லைட் ரேஸ் வந்து ரொம்ப கம்மியான எஃபெக்டை தான் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ்லாம் ஒர்க் ஆகாது. ரைட்டுங்க. பாருங்கள், இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1988 ரிச்சர்ட் லயான் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ரிச்சர்ட் லயன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ரைட்டாக. ரிச்சர்ட் லியான், ஸ்டீவ் கிரிஷ் 2 பேர் சேர்ந்து இந்த ஆப்டிக்கல் மவுஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறையா வெர்ஷன்ஸ் வந்து ஆப்டிக்கல் மவுஸில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம லேசர் மவுஸு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா
எதை யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேசர் பீம் வந்து மூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி எது மூவ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் இருக்க கர்சர் வந்து மூவ் ஆகும். ரைட்டாக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸில் வந்து பால் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் மவுஸில் வந்து லைட் ரே, இதில் மெக்கானிக்கல் மவுஸில் தான் நம்ம பால் யூஸ் பண்ணோம். பட் லேசர் மவுஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் லைட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட்டு. இது வந்து ஹை சென்சிட்டிவ், இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் சென்சிட்டிவ். இது இந்த மவுஸ் ஆப்டிக்கல் மவுஸ் வந்து லெஸ் சென்சிட்டிவ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசர் மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ். ரைட்டாக. ஸோ எவ்வளோ ஹார்ட் சர்ஃபேஸ்லேயும் நம்மளால் வந்து இந்த லேசர் மவுஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ரைட்டாக்கண்ணா. ரைட்டுக்கண்ணா. ஸோ ரொம்ப இதுக்கு வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ரைட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மவுஸ் அப்படின்றது அந்த பால் மவுஸ் அந்த மாதிரியான மவுஸ் வேணும் கம்ப்யூட்டருக்கு வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுக்ளாஸ் எங்கல்பர்ட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ வந்து இவருக்கு பேட்டன்ட்டும் அவர் வாங்கியிருக்கார். எந்த வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1970 நவம்பர் 17 வந்து அவர் பேட்டன்ட்டும் வாங்கியிருக்கார். ஸோ பேட்டன்ட் வாங்கிட்டார் அப்படின்னா ஸோ மவுஸ் மாதிரி எது நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மக்கிட்ட அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து இது மவுஸு கம்ப்யூட்டருக்காக இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேட்டன் வாங்கிட்டார். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேனருக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக கம்ப்யூட்டர் மெமரி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணுறோம். ரைட்டாக. ஸ்கேனரில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ரைட்டு. நம்ம நோட்டில் நம்ம கையால் எழுதிருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணுறப்ப அது இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிடும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கூட தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரியே ஒர்க் ஆகும். ரைட்டாக. ஸோ ஸ்கேனர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எந்த டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அல்லது ஃபோட்டோகிராஃப்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி எடிட் பண்ணிக்குவோ அல்லது மேனிப்புலேட் பண்ணவோ முடியும். இதுதான் ஸ்கேனருக்குன்னு. நீங்கள் இதுக்கெலாம் போனீங்க அப்படின்னா இந்த பெரிய அந்த பேனர் கடைக்கெலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ரைட்டாக்கணும். ஸோ நம்ம மொபைல்லேயே இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா இது பயோமெட்ரிக் டெக்னாலஜிக்காக, அதாவது பாஸ்வேர்டுக்காக. ரைட்டாக. ஸோ நம்ம மொபைலில் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோமா. ஸோ நம்ம மொபைலில் பின்னாடி இருக்கா, ஸோ அது வந்து அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக்கண்ணா. அதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். ரைட்டாக்கண்ணா. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அது வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணாது, ஓப்பன் பண்ணாது. ரைட்டா. ஸோ இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்காக இது பண்ணுறோம். ஸோ இது வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறத விட இது வந்து நமக்கு அதிகமான செக்யூரிட்டி வந்து நமக்கு கொடுக்கும். ரைட்டா. ஸோ பாஸ்வேர்டு ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாஸ்வேர்டே நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மறந்துடும். திருப்பி நம்ம அப்படியே அதை எரேஸ் பண்ணாமல் அல்லது பாஸ்வேர்டை மாற்றாமல் மறந்துடும் அப்படின்னா அவங்க வேறு யாராவதுனாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் திருட நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ரைட். அதுவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒருத்தர் மொபைல் கேட்குறான்னா நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் நீ அவன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மறுபடியும் நீ மொபைல் ஆன் பண்ணுறப்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்கும். ரைட்டா. ஸோ அது நீ ப்ராப்பராக கொடுத்த அப்படின்னா தான் எடுத்துக்கும், இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து எடுத்துக்காது. இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் நீ பார்த்துருந்துருப்ப அந்த ஆதார் இதெல்லாம் கொண்டு போகிறப்போ ஆதாருக்கெலாம் வந்து கை வைக்க போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் வந்து நீ பார்த்துருந்துருப்பீங்க. ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான டிவைஸ் வந்துருச்சு. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராக் பால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மவுஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, மெக்கானிக்கல் மவுஸ் பார்த்தோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே மெக்கானிக்கல் மவுஸில் வந்து பால் வந்து கீழே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து உனக்கு எப்படி எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கும். ரைட்டா. ஸோ நம்ம அந்த பாலை வந்து மூவ் பண்ணி இந்த பாலை இங்கே கை வச்சு இந்த இடத்துல மூவ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வச்சு நம்ம கை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம எந்த பக்கம் தள்ளுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மவுஸோட பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ரைட்டாக்கண்ணா.
ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டினல் ஸ்கேனர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம வச்சு ஸ்கேன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது ரெட்டினல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாக்குன்னு ஸோ நம்ம கண்ணில் இருக்க அந்த பிளட் வெசல்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த வெசல்ஸ் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் கண்ணில் இருக்க பிளட் வெசல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அது வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்னோடய பிளட் வெசல்ஸ் என்னோட கண்ணில் இருக்க அந்த பிளட் வெசல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா மறுபடியும் நான் போய் என்னோட கண்ணை காமிச்சா மட்டும்தான் என்ன பண்ணும், அது வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும். இல்லை அப்படின்னா வேறு யார் போனாலும் அது என்ன பண்ணாது அப்படின்னா உனக்கு ரெகக்னைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்காது. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் பென். ஸோ லைட் பென் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பென் மாதிரியே இருக்கிற ஒரு பாயிண்டிங் டிவைஸ். ரைட்டா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை நம்ம யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மானிட்டரில் அங்கே இருக்கிற இங்கே வந்து ஒரு சின்னதாக மவுஸ் பேட் மாதிரி ஒன்று ஒரு நோட்டோட அட்டை மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டாக? ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். ஸோ நம்ம அதில் எழுதணும் அப்படின்னா அந்த பென் மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த பேடில் எழுதுகிறப்ப அந்த பேடில் வந்து உனக்கு இந்த டிஸ்பிளே ஆகாது. நான் எழுதுகிறப்ப அது எங்கே டிஸ்பிளே ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். ரைட்டாகன்னு இதில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஓன் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா அல்லது ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம எழுதி அதை அப்படியே கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லைட் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் பெனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவ் எலிமெண்ட் இருக்கும். ரைட்டாக? ஸோ நம்ம இப்படி எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட் வந்து என்ன ஆகும், அந்த பெண்ணோட நெப்பில் வந்து லைட் இருக்கும். லைட்டாக சும்மா லைட்டாக இருக்கும். ரைட்டாக? நம்ம எழுதுகிறப்ப என்ன ஆகும், அந்த லைட் வந்து மூவ் ஆகுமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எழுதுறது அப்படியே அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறப்ப கூட என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து நான் இது கிரிக்கிட்டு இருக்கேன். ரைட்டாக? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நான் எழுத என்ன ஆகுது, ஸோ நான் எங்கே கையை வைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து கோடு போட்டுக்கிட்டே வருது. ரைட்டாக? இது வந்து நம்ம டச் சென்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து யூஸ் ஆகுது. அங்கே வந்து லைட் சென்ஸை வச்சு உனக்கு வந்து மூவ் ஆகுது. ரைட்டாக? ஸோ லைட் பெனை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ட்ரா பண்ண முடியும். ரைட்டாக? இதில் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம எப்படி இங்கே கீழே எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நம்ம கையில் எழுதுகிறப்ப எப்படி வருதோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கண்டிப்பாக இருக்காது. நீட்டாக ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதாக்கான லைட் பென்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ரைட்டுக்கண்ணா? ஸோ இந்த டிவைஸை நீ வந்து எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா துணி கடையில் பார்த்துருந்துருக்கலாம். ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், தெரியுதா கண்ணு? ஸோ இந்த மாதிரியான பார்கோட்ஸ் இருக்கும். ரைட்டா? அது ரீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் ரீடரு, இது வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ரைட்டா கண்ணு? ஸோ இப்போ நான் வந்து நம்ம புக்கில் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த பேராகிராஃப் வந்து நான் இந்த டிவைஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னவா அங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாகவே உனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ரைட்டா? ஸோ நார்மலாக நம்ம மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது ஃபோட்டோவாக தான் இருக்கும். அந்த லெட்டர்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்போ அந்த பேராகிராஃபில் இருக்க ஒரு வேர்டையோ அல்லது ஒரு லெட்டரையோ அழிச்சிட்டு வேறு லெட்டர் நம்மளாலாம் போட முடியாது. பட் இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே டெக்ஸ்ட்டாக அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். Right, so it is a device which detects characters printed or written on a paper with OCR. So OCR மூலமாக அந்த பேப்பரில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். ரைட்டா? ஸோ எங்கேருந்து வேணாலும் ஒரு புக்கில் இருக்க பேஜாக இருக்கட்டும் அல்லது நம்ம கையில் எழுதின பேப்பராக இருக்கலாம். ரைட்டா? ஸோ the computer will recognize the characters in the page as letters and punctuation marks and stores. ரைட்டா? ஸோ லெட்டரு, பங்க்சுவேஷன் மார்க்ஸ், அந்த டாட்டு கம்மா நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் ப்ராசஸர், MS வேர்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு வேர்ட் ப்ராசஸர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? எடிட்டிங் அப்படின்றதுக்குன்னு நம்ம அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பேராகிராஃபில் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை தூக்கிட்டு இன்னொரு வேர்டை கொண்டு வரணும் அல்லது போல்டு பண்ணணும், கலர் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுனாலும் நம்ம வேர்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எடிட்டிங். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் ஆர் QR கோட் ரீடர். ஸோ பார்கோட் அப்படின்றது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும், டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், டூத் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்கோட் ரீடர் இருக்கும். ரைட்டா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி
லைன்ஸ் வந்து திக்காக இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் அக்யூரேட்டாக வரல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்கோட். ஸோ இது வந்து பார்கோடு. ஸோ இது ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து பார்கோட் ரீடர், ரைட்டாக்கணும். ஸோ இதில் இந்த பார்கோடில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் என்ன, ப்ரைஸ் என்ன, ரைட்டாக எத்தனை கிராம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உனக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்கோடில் இருக்கும், ரைட்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பார்கோட் அப்படியே ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரர் இல்லாமல் நம்மளால் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும், ரைட்டாக்கணும். நம்ம டைப் பண்ணுறப்ப கூட கோல்கேட்டுன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேகமாக டைப் பண்ணுறப்ப டைப் பண்ணிடும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் உனக்கு எதுவுமே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்றது நம்ம குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட், ரைட்டாக்கணும். இதை நீ ஸ்கேன் பண்ண அப்படின்னா ஸோ இந்த மவுஸை பற்றின இவரை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த மவுஸ் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கிளியர் இன்ஃபர்மேஷன் உனக்கு இந்த கோட் மூலமாக வரும், ரைட்டா. நீ மொபைல்லையே ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைனா திக்ஷான்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்துட்டு இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கியூஆர் கோடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அத்தனையுமே அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். எனக்குன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கேமரா. வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், ரைட்டாக்கணும். ஸோ இதில் வாய்ஸ் நம்ம எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்புட்டை வந்து சவுண்ட் இன்புட்டை, வாய்ஸ் இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் டேட்டாவை அப்படியே கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிவிடும், ரைட்டா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பேசுகிறோம், ரைட்டா, என்ன மொழியில் பேசுகிறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மைக் மூலமாக கம்ப்யூட்டர் வாங்கிட்டு ஈஸியாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையுமே அது கேதர் பண்ணிக்கும். இதுதான் மைக்கு. ஸோ தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமரா நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணணும், ரைட்டா. ஸோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிப்போம், இந்த டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டிஜிட்டல் கேமராவில் முக்கியமான ஒரு டிவைஸ் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிசிடி, ரைட்டாக்கணும். ஸோ நம்ம கேமராவில் இருக்க அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஷட்டர் ஓப்பன் ஆகும், ரைட்டாக. ஷட்டர் ஓப்பன் ஆகிறப்ப அது அங்கே என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா சிசிடி தெரியும். அந்த சிசிடிக்கு அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிறப்ப அங்கே முன்னாடி என்ன தெரியுதோ அதை அப்படியே ஃபோக்கஸ் எடுத்து வச்சுக்கும், ரைட்டாக. டக்குன்னு மறுபடியும் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கும். நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த ஷட்டர் டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப இது சிசிடி தெரியும். சிசிடிக்கு முன்னாடி எதை தெரியுதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி உனக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ரைட்டாக்குன்னு. அதுக்கப்புறம் அதை அப்படியே எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சுக்கும். ஸோ அந்த லென்ஸில் என்ன படுதோ, அந்த சிசிடிங்கிறது ஒரு குட்டி லென்ஸு தான், அந்த லென்ஸில் என்ன படுதோ அது அப்படியே வந்து உனக்கு அந்த இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது டிஜிட்டல் கேமராவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கூட நம்ம டச் ஸ்க்ரீன் மொபைல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான், ரைட்டா. ஸோ டச் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் இஸ் a display device that allows the user to interact with the computer by using a finger, ரைட்டா. ஸோ நம்ம ஃபிங்கரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ்க்கு கீபோர்டுக்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. நம்ம அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI நம்ம சிஸ்டமில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது. நம்ம மொபைலே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுன்னா GUI தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம், ரைட்டாக, வெளியில் வரோம், பேக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வெளியில் வரோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது கமாண்டு கொடுக்குறது நம்ம கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. பட் இங்கெல்லாம் நம்ம டைப் பண்ணுறதுல எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு வரோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ரைட்டா. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரப்போ இது மட்டும் தான் வந்து பாயிண்டிங் டிவைஸாக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் மட்டும் தான் பாயிண்டிங் டிவைஸாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஏகப்பட்டது வந்துருச்சு, டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு, ஜாய்ஸ்டிக் வந்துருச்சு. இது எல்லாமே இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டச் ஸ்க்ரீன் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர்ஸில், லேப்டாப்ஸில், மானிட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் கூட இன்றைக்கி டச் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் டச் லேப்டாப்ஸ் இருக்குது. ரைட்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸு, கேஷ் ரெஜிஸ்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் கிசாக்ஸ். இன்ஃபர்மேஷன் கிசாக்ஸ் அப்படின்றது நம்ம ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல, அதுதான் இன்ஃபர்மேஷன் கிசாக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். சில இதில் வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, சில டச் ஸ்க்ரீனில் எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டாக. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்றதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து இது பண்ணிக்கும். ரைட்டா. ஸோ நம்ம வந்து இந்த இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம தொடணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா மேலே நம்ம அப்படியே லைட்டாக டச் பண்ணுறதுக்கு டச் பண்ணாமே மேலே அப்படி எப்படின்னு கையை இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சிக்னல் பாஸ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியர். ஸோ கியர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு மாதிரியான ஒரு இது தான். பட் இங்கே வந்து கீபோர்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பட் இங்கே கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டர்ஸ் அந்த கியரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். ரைட்டா. நிறையா ஸ்விட்சஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்விட்சஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரைட்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா ஸ்விட்சஸ் இருக்கும். ரைட்டாக. இப்போ நம்ம வந்து கீயர்ஸ் வந்து வரது கிடையாது. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்த கீயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஸ்விட்ச் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஃபுல் சைஸ் கீபோர்டை கம்பேர் பண்ணுறப்ப அதோட கம்ஃபர்டபுள் வந்து எதுக்கு வராது, இந்த கீயருக்கு வந்து நமக்கு கிடைக்காது. ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4லேருந்து 50 வரைக்கும் கீஸ் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஏன்னா கம்ப்யூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 103, 104 கீஸ் இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு நமக்கு கீஸ் வந்து கிடைக்காது. ரைட்டா. இது ஏன் பார்த்தீங்க, இது கீயர் வந்து கீபோர்ட்லேருந்து எப்படி டிஃபராக இருக்குன்னா, கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீஸ் அண்டு போர்டு இருக்கும். ரைட். அந்த போர்டில் வந்து கீ அட்டாச்சாக இருக்கும். பட் இங்கே கீயரில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு இருக்காது, வெறும் கீ மட்டும்தான் இருக்கும். நம்ம கையில் மாட்டிப்போம். அதுதான் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ். கீயர் டிஃபர்ஸ் ஃப்ரம் கீபோர்ட் விச் ஹேஸ் நோ போர்டு பட் த கீஸ் அரேஞ்ச் இன் அ கிளஸ்டர். ரைட்டா. ஸோ கீஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். தெரியுதாக்கண்ணா? ஸோ இந்த தம்புக்காக இந்த 2 பட்டனு, அப்புறம் இந்த ஃபிங்கருக்கு இது கிட்டக்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரைட் கண்ணு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸ். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ். ஸோ அவுட்புட் டிவைஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மானிட்டர். ஸோ மானிட்டர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி மாதிரியே இருக்கும். ரைட்டாக. ஸோ இந்த நம்ம டிவி ஆஃப் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா பழைய டிவிலாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டிவிலாம் ஆஃப் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக புள்ளியாக தெரியும். இல்லை அல்லது கரண்ட் போயிடுச்சுன்னா பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு கரண்ட் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா குட்டி டாட்டாக இருக்கும். ஸோ அந்த டாட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிக்சலில் லைட் எறிகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கலர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக. ஸோ மானிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எதர் மோனோக்ரோமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கலர் மானிட்டராக இருக்கலாம். ஸோ மோனோக்ரோம் அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோனோக்ரோம் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கலர் மானிட்டராகவும் இருக்கலாம். ரைட்டாக. ஸோ மானிட்டர் பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேத்தோட் ரே டியூப் சிஆர்டி மானிட்டர். ரைட்டாக்கண்ணா. ஸோ சிஆர்டி பழைய காலத்து டிவிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஆர்டி மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு. அந்த நீளமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, உள்ளே வந்து கேத்தோட் ரே டியூப் இருக்கும். ஸோ பிக்சர் டியூப்னு சொல்கிறாங்க. அது வந்து பிக்சர் டியூப் தான். கேத்தோட் ரே டியூப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக்சர் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்சிடி டிவி வந்தது. ரைட்டாக. எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. நம்ம அந்த டிஸ்பிளே அழுத்துனீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி இதாகும், நல்லா பார்த்தா தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ரைட்டாக்கண்ணா. அடுத்தது ஸோ மானிட்டர் வந்து எது மூலமாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா விஜிஏ மூலமாக. ஸோ விஜிஏன்றது வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. ரைட்டாக. வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. ரைட்டாக. ஸோ அந்த விஜிஏக்கு தனியாக கேபிள் இருக்கும். ரைட்டாக. அந்த விஜிஏ கிராஃபிக்ஸ் கார்டிலேருந்து நம்ம ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த கேபிளை கொண்டு வந்து எதில் சிறுவோம்னு பார்த்திங்கன்னா மானிட்டரில் சிறுவோம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் அந்த ஒயருக்கு பேர் என்ன சொல்லணும்னா விஜே கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஒரு ரெண்டு சைட்லேயும் ப்ளூ கலர் பின்னு இருக்கும். ரைட்டாக. விஜே கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாக. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் சிஸ்டமில். ரைட்டாக. இந்த விஜே கார்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கும் மானிட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக ஒர்க் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம மானிட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ கார்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்லலாம் வந்து நம்ம தனியாக வாங்கி இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ கார்ட்ஸ் வந்து இது கூட அட்டாச் ஆகி வந்துடுது. மதர் போர்டு கூடயே உனக்கு அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ ஒரு சின்ன சிப் மாதிரி தான் இருக்கும்.
ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன சிப் மாதிரி இருக்கும், சிப் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சிஸ்டமில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ரைட்டா, எந்த வருஷம்? மார்ச் 1973. ஸோ ஃபஸ்ட்டு மார்ச் 1973 இந்த கம்ப்யூட்டரில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளாட்டர். ஸோ ப்ளாட்டர்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம இது இருக்குல்ல, இதெல்லாம் போடுறாங்கல்ல, ஃப்ளக்ஸு பேனர்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்களே, அந்த மிஷினை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ளாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக்கண்ணா, நம்ம பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய கிராஃபிக்கல் அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாக்கண்ணா. ஸோ இது சிங்கிள் கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கும், மல்டி கலர்லேயும் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும். இதுதான் ப்ளாட்டருக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர். ஸோ பிரிண்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பரில் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட்னா என்ன சார் அப்படின்னா, இம்பேக்ட்னா அடிக்கிறது. ரைட்டா, நம்ம ஓங்கி குத்துறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இம்பேக்ட். நான் இம்பேக்ட்னா அடி இல்லாமல் இது பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணும். ரைட்டாக்கண்ணா. ஸோ இம்பேக்ட் பிரிண்டர் பாருங்கள். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பன் மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டா, ஸோ அந்த ரிப்பனை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கார்பன் ஷீட் மாதிரியே இருக்கும். ரைட்டா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பின் இருக்கும். அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படின்ட்டு அச்சு வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஏன்ற அச்சு வந்து என்னாகும், அந்த ரிப்பனில் போய் அடிக்கும். அந்த ரிப்பன் வந்து பேப்பரில் போடுறப்ப என்னாகும், உனக்கு வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ஏ அப்படின்ற லெட்டர் வந்து பேப்பரில் டைப் ஆகும். ரைட்டாக்கணும். ஸோ இப்போ அடி விழுதா, ஸோ அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா, ஸோ சின்ன பின்னு மாதிரி இருக்கும் அல்லது சின்ன சுற்றி மாதிரி ஹேமர் மாதிரி இருக்கும். தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். ஸோ இந்த ரிப்பன் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் ஷீட் மாதிரி இருக்கும். ரைட், அந்த பிளாக் கலரில் அந்த மை வந்து அந்த ரிப்பனில் பூசியிருப்பாங்க. அப்போ அந்த ஏன்ற அச்சு போய் அந்த ரிப்பனில் படுறப்ப என்னாகும், அந்த அச்சு வழியாக உனக்கு எது பிரிண்ட் ஆகும், ஏ அப்படின்ற லெட்டர் வந்து உனக்கு பேப்பரில் பிரிண்ட் ஆகும். ரைட்டா, ஸோ மல்டி ப்ராடக்ட் கூட நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா நடுவில் இன்னொரு கார்பன் ஷீட் வச்சு எனக்கு ஒரு 2 காப்பி வேணும் அப்படின்னா நடுவில் இன்னொரு கார்பன் ஷீட் வச்சு கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற மாதிரி 2 பார்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது எது மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் மூலமாக. ஸோ இதுக்கு எது எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். ரைட்டா, ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் வயர்ஸ் இருக்கும். ரைட்டா, ஸோ ஒவ்வொரு dot matrix printer that prints a fixed number of pins or wires. Each dot is produced by a tiny metal rod, wire or a pin which works on the power of tiny electromagnet or solenoid either directly through a set of small levers. Right, so only பார்த்திங்க அப்படின்னா குட்டி லிவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஏபிசிடி அப்படின்ற அச்சு மாதிரி பொறிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம டைப் பண்ண அது என்னாகும், டக்குன்னு போய் அடிச்சிட்டு இருக்கும். ரைட்டா, ஸோ ஜென்ரலி பிரிண்ட்ஸ் 1 line ஆஃப் டெக்ஸ்ட் அட் அ டைம். ரைட், அட் அ டைமில் ஒரு லைனை மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண முடியும். ரைட், அதோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா எவ்வளோ, அதாவது 32,550 கேரக்டர் பர் செகண்ட். ரைட்டா, சிபிஎஸ் அப்படின்றது கேரக்டர் பர் செகண்ட். இதுதான் கண்ண இம்பேக்ட் பிரிண்டர். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ரைட்டா கண்ணா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ரைட்டா, ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே போகும். ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஹெட்டிங் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதாவது இப்படி அந்த பேஜ் வைடுக்குமே டாட் இருக்கும். ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு ஏல அப்படியே மேலே இருக்கிறத பாதி பிரிண்ட் பண்ணும். ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லைனில் ஃபஸ்ட்டு மேலே பாதி மட்டும் பிரிண்ட் பண்ணும். ரைட்டா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு 3 தடவை அந்த லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகிட்டு வந்தால் தான் ஒரு லைனை வந்து உனக்கு முழுசாக பிரிண்ட் பண்ணி முடிக்கும். ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணாது, ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணும். ரைட்டா, ஸோ எவ்வளோ லைன் பிரிண்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு 1000 லைன்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். ரைட்டா, இதுவும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கார்பன் பேப்பர்ஸ் வச்சு மல்டி காப்பீஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணாது. இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தான் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணோம். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமை யூஸ் பண்ணாது. ரைட்டா, ஸோ இம்பேக்ட் பிரிண்டரோட இதோட குவாலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேசர், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேசர் பிரிண்டர். ஸோ லேசர் பிரிண்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது மாதிரி தான் ஸ்கேன் பண்ணிக்கும், லேசர் மூலமாக உனக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும்.
ரைட்டாகண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி உனக்கு பேப்பரில் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும். ஸோ ஏன் குவாலிட்டியாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிபிஐ வந்து ரொம்ப அதிகம். ரைட்டா. ஸோ ரெசல்யூஷன் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 1200 டிபிஐ. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இன்ச்சுக்கு எத்தனை டாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிபிஐ, டாட்ஸ் பர் இன்ச். ரைட்டா. ஸோ 1 இன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1200 டிபிஐ இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேப்பர் பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி எத்தனை பேப்பர் பிரிண்ட் பண்ணணும், 100 பேஜஸ் வந்து உனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ரைட்டாக்கான இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசர் பிரிண்டர். அடுத்தது இங்க்ஜெட் பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டர் பார்த்திங்க அப்படின்னா இங்க் இருக்கும், அந்த இங்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணும். ரைட்டா. ஸோ 3 இங்க்கு தான் யூஸ் பண்ணும், 3 கலர் இங்க்கு தான், மெஜந்தா, எல்லோ, சியான். ரைட்டா. இந்த 3 இங்க்கை வச்சு தான் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவைப்படுற அத்தனை இன்புட்டையுமே அத்தனை கலரையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் மோனோக்ரோம் அவுட்புட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு என்ன கேட்ரேஜ் யூஸ் பண்ணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கேட்ரேஜ் மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு மோனோக்ரோம் அவுட்புட்டையும் கொடுக்கும். ஸோ மோனோக்ரோம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட். ரைட்டாக்கண்ணா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்டரோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 20 பேப்பர்ஸ் பர் 1 to 20 பேஜஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 1 to 20 பேஜ் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்க்ஜெட் பிரிண்டரில். ரைட்டாக்கண்ணா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பபுள்ஸ் மாதிரி தான் இங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ரைட்டாக. அந்த ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸோ உடனே அந்த பேப்பரை வந்து ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த இது வந்து அப்படியே என்ன ஆகிடும், கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த பேப்பரை ஹீட் பண்ணுறதுனால அப்படியே அந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம பேப்பரில் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு தேவைப்படுற அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் இன்னொன்று பாருங்கள். ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்க் அட் த பேப்பர் எவ்ரி சிங்கிள் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாட் இங்கை வந்து அப்படியே மில்லியன்ஸ் டாட்டா வந்து குட்டி டாட்டா மில்லியன்ஸ் ஆஃப் டாட்டை வந்து உனக்கு பேப்பரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ரைட்டாக. ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நமக்கு அந்த கலர் வந்து அப்படியே பேப்பரில் படிஞ்சு நமக்கு தேவைப்படுற மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ரைட்டாக. ஸோ ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீச் சிந்தசிஷன் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து வாய்ஸ் அவுட்புட்டை நமக்கு ஸ்பீக்கர் மூலமாக கொடுக்கும். ரைட்டாக. ஸோ ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட். ரைட்டாக்கண்ணா. அதாவது சவுண்டை வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். ரைட்டாக. ஸோ நம்ம ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் ப்ளஸ் ஸ்பீச் சிந்தசிஸ் சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் வந்து நமக்கு வாய்ஸ் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரைட்டாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பிளேசஸில் வந்து வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸு, ஸ்கூல்ஸு, பேங்க்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்த இடத்துலலாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கும். ரைட்டாகண்ணா. ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட அவுட்புட்டை வந்து நமக்கு பெரிய லெவலில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா. ரைட்டாகண்ணா. நம்மளோட அவுட்புட்டை பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்டர். நம்ம சினிமா தியேட்டர் மாதிரி தான் குட்டியூன் இருக்கிறத என்ன பண்ணணும், இந்த ப்ரொஜெக்டர் வந்து பெருசு பண்ணி காமிக்கிறதுல அதே தான். ரைட்டாக. எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தே ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன்ஸ் இன் மீட்டிங் ஹால், கிளாஸ் ரூம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாகண்ணா. நீங்கள் கூட இந்த இதுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எல்கேஜிக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கலாம், ஸ்மார்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டர் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணி காமிக்கும் அப்படின்னா பெருசாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ரைட்டாகண்ணா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ரைட்டாகண்ணா. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் தட் makes the computer to work. When a computer is switched off, there is no information in its RAM. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ பூட்டிங் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதே வருது பார்த்திங்களா, அதுதான் நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணா. ரைட்டாக்கண்ணா. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரேமில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரோம்னு ஒன்று இருக்குதுண்ணா. ரோம்னு பார்த்திங்க அப்படின்னா ROM அப்படின்றது ரீட் ஒன்லி மெமரி, ரேம் அப்படின்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரைட்டாக்கண்ணா. ஸோ இந்த ரோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரைட்டாக. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட்னா என்னென்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ரைட்டாக்கண்ணா. போஸ்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரேமில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ரோமில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் இருக்கும். போஸ்ட் அப்படின்றது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ரைட்டாக. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா
ரேமு, கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, எல்லாமே ரெடியாக இருக்குதா வேலை செய்கிறதுக்கு அப்படின்றத செக் பண்ணும். ரைட்டாக்கானே. ஸோ இந்த டிவைசஸ்லாம் ரெடி அப்படின்னா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா. பயாஸ் அப்படின்றது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணதே லோட் ஆகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் வந்து அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரேமில் எதுவுமே இருக்காதா. இப்போ ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா ரேமில் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கும். ரைட்டாக கண்ணு. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓஎஸை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? மெயின் மெமரி, அதாவது ரேம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ரைட்டாக. ஸோ நவ் கெட்ஸ் த OS gets loaded, Windows, Linux, etc. ரைட்டாக. ஸோ அது என்னவானா இருக்கலாம், விண்டோஸ் ஓஎஸாக இருக்கலாம், லினக்ஸ் ஓஎஸாக இருக்கலாம். ஹார்ட் டிஸ்கில் என்ன ஓஎஸ் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எங்கே ஸ்டோர் பண்ணுது? மெயின் மெமரி ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ரைட்டாகண்ணா. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பூட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பூட்டிங், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங். ஸோ கோல்டு பூட்டிங் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு, மறுபடியும் ஆன் பண்ணுறோம். ரைட்டா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும்? போஸ்ட் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது போஸ்ட்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டு. ரைட்டா. அதாவது கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பயாஸ் நடக்கும், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூட்டிங் நடக்கும். ரைட்டா. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா. எல்லாமே இனிஷியல் ஸ்டேட்லேருந்து நடக்கிறது கோல்டு பூட்டிங். வார்ம் பூட்டிங் அப்படின்றது ஸோ நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட்டா. நான் ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அந்த கீழே வந்து ஸ்டார்ட்டில் போய்ட்டு நான் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம சிபியூலேயே ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கம்ப்யூட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகாது? இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ரைட்டாக. ஜஸ்ட்டு இதை மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் மட்டும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகும். பட் உனக்கு மற்ற எல்லா சிஸ்டமே டோட்டலாக உனக்கு ஆஃப் ஆகாது. ரேமில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே டோட்டலாக அப்படியே இருக்கும். ரைட்டாகண்ணா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதாவது அந்த பேசிக் டெஸ்ட்டெல்லாம் போஸ்ட்டும் நடக்காது, பயோஸும் நடக்காது. ரைட்டாக. பூட்டிங் ப்ராசஸும் நடக்காது இதில் ரீஸ்டார்டிங்கில். ரைட்டாகண்ணா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? வார்ம் பூட்டிங். when the system restarts or when the reset button is pressed we call it வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா the system does not start from initial state and so all diagnostics need not to be carried out in this case. ரைட்டாகண்ணா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டாவெலாம் ப்ராப்பராக என்ன ஆகாது? நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த டேட்டாஸ்லாம் அப்படியே ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் பூட்டிங்கில். ரைட்டாகண்ணா. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் நம்ம ஒரு 70 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து தேர்ட் லெசனுக்கு நம்ம போகலாங்கண்ணா. ரைட். கொஞ்சம் படிக்கணும். நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க. கொஞ்சம் சீரியஸாக கிளாஸ்லாம் பாருங்கள்.